Good morning, everybody. This is class 3. We are going to see the current affairs again. We are going to analyze the Hindu newspaper dated 26th May 2020. Scope of this class. In this class, oda scope enna appadina to learn what to read in the newspaper. Among 200 plus news in the newspaper, we will filter only the news which is most relevant to the exam point of view. There are so many news in the newspaper. பட் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன ரிலவெண்ட்டான டாப்பிக்கை மட்டும்தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ அதை மட்டும் தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதை தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. பர்டிகுலராக 26th May 2020 நியூஸ் பேப்பரை அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் வாட் இஸ் கான்செப்ட்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு லேர்ன் வாட் இஸ் கேட்டகரி அண்டர் விச் ஈச் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் டிவைடட். ஸோ என்னென்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 கேட்டகரிஸாக நம்ம ஒவ்வொரு நியூஸையும் நம்ம பிரிக்க போகிறோம். அதை எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இன்னொன்று நீங்கள் யூ ஹாவ் டு லுக் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த கரண்ட் அஃபேர் சப்ஜெக்ட் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ். அதர் சப்ஜெக்ட்ஸ் which means other than current affairs subjects, its syllabus is frozen one. அந்த சிலபஸ் மாறாது, ஸ்டாட்டிக், ஒரே சிலபஸ் தான். So it is static. It cannot be altered throughout the year. But in current affairs, the syllabus is dynamic. You have to read fresh news with fresh concepts daily. So therefore, you have to practice it daily to gather fresh concepts with new updates. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃப்ரெஷ் நியூஸ் நம்ம படிப்போம். பட் அதர் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியோ இல்லை ஜியாகிரஃபியோ எடுத்து படித்தோன்னா அது சேம் ஃபிக்ஸட் ஒன், சிலபஸ் ஃபிக்ஸட் ஒன். அது எப்போ வேணாலும் நம்ம இன்னைக்கு மிஸ் பண்ணாலும் நாளைக்கு படிச்சிக்கலாம். பட் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் டெய்லி நியூஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது அந்த ப்ராக்டிஸ் வரணும். அதுதான் நான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்ட்டு. நெக்ஸ்ட் மேப்பிங் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். இதில் நம்ம எந்தெந்த பேஜெல்லாம் ஸ்கிப் பண்ணுவோம், எந்தெந்த பேஜெல்லாம் ரீட் பண்ண போகிறோன்றது பார்க்குறோம். நான் ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு செக்ரிகேட் ஆர் குவாரண்டைன் வாட் ஆர் த திங்ஸ் டு ரீட் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் டு ஸ்கிப். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எதை ஸ்கிப் பண்ணணும், எதை ரீட் பண்ணணுன்ட்டு. இங்கே நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் ரீட் பண்ணி எதை ரீட் பண்ண போகிறோன்றதை தனியாக பிரித்து வச்சாச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ், ஸோ வி வில் ரீட் page 1, page 4, page 5, page 8, page 9 and page 14. So there are 6 pages we will read, which means இந்த 6 pagesலையும் எந்தெந்த கண்டென்ட் நம்ம ரீட் பண்ணணுன்றதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ we will see one by one. There are 2 things in the page 1. One is deliberations on to end LIC tensions, and another one is despite glut cut in the fuel prices unlikely. Deliberations on to end LIC tensions, இது இந்தியா ஃபாரின் ரிலேஷன் கேட்டகரியில் வரும். கான்செப்ட்னு சொன்னால் நம்ம இந்தியா சைனா ரிலேஷன் கான்செப்டில் சொல்லலாம். இதில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன் டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா. ஸோ சர்ஃபேஸ் லெவலில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் கேட்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ரிலவெண்ட் ரொம்ப கம்மி தான் இது. பிகாஸ் இது ஒரு நான் சொன்ன மாதிரி இது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட். இதுக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். இந்தியா சைனாவோட பார்டர் டிஸ்பியூட்ன்றது எல்லை போராட்டங்கள் தான். ஸோ இந்த எல்லை போராட்டங்களில் அதை முடிக்கிறதுக்கு டெலிபரேஷன்ஸ் 2 சைட்லேருந்தும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த டாப்பிக்கோட இது கான்செப்ட். இதில் ஃபேக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் டாப் ஹில் அபவ் த ஃபிங்கர் ஏரியா ஆஃப் பேங்காங் ஸோ லேக்.
ஸோ இதில் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அந்த ஜாகிரஃபியில் வந்து பேங்காங் சோ லேக் அது எங்கே இருக்குன்னு நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஒன்று. அண்ட் செகண்ட் ஃபேக்ட் இஸ் a road branching from the 255-kilometer Darbhag Shayok Daulat Beg Aldi road towards the Galvan Nalla seems to be the reason for Chinese subjection. ஸோ எந்த இந்த ஆக்சுவலாக இந்த கிரீன் டாப் ஹில்ன்றது தான் ரொம்ப வந்து அபோவ் த ஃபிங்கர் ஆஃப் பேங்காங் சோ லேக் தான் வந்து அவங்களோட போராட்டத்துக்கான இந்தியா சைனா டிஸ்பியூட்டுக்கான ரீசன். ஸோ அதுதான் அது ஒரு மெயினான டாபிக் அது. ஸோ நம்ம மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இந்த இந்த இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் வரும்போது இந்த பாயிண்ட்டை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த நோட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அதை தான் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். தென் வந்து த ரோட் பிரான்ச்சிங் ஃப்ரம் அந்த அந்த லைனையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து த ரீசன் ஃபார் சைனீஸ் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ த 2 பாயிண்ட்ஸ். இந்த இந்தியா சைனா ஃப்ரிக்ஷனில் டிஸ்பியூட் பார்டர் டிஸ்பியூட்டில் மொத்தம் 2 பாயிண்ட். ஒன்று வந்து இந்த கிரீன் டாப் ஹில் அபவ் ஃபிங்கர் ஏரியா ஆஃப் பேங்காங் சோ லேக் ஒன்று. செகண்ட் வந்து அந்த 255 கிலோமீட்டர் அந்த 255 கிலோமீட்டர் அந்த ரோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, டர்பக் ஷயாக் தௌலத் பெக் ஆல்டி ரோடு. ஸோ இந்த ரோடும் அந்த பேங்காங் லேக் ஷோ லேக்கும் வந்து ஸோ 2 பாயிண்ட் வந்து இந்தியா சைனா டிஸ்பியூட்டோட முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பேங்காங் சோ லேக் எங்கே இருக்குன்னு கேட்கலாம், பேங்காங் சோ லேக்கோட ஆரிஜின் எதுன்னு கேட்கலாம், ஸோ எங்கேருந்து இந்த லேக் உற்பத்தி ஆகுதுன்னு கேட்கலாம், ஸோ அது பக்கத்தில் இருக்கிற ஹில்ஸை பற்றி கேட்கலாம். ஸோ அவங்க வந்து யூபிஎஸ்சி இப்படி தான் வந்து அந்த கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஸோ அது தொடர்பாக அது ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது ஒன் டேல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஸோ வி வில் ஹாவ் மோர் செஷன்ஸ். டிஸ்பைட் glut, cut in fuel prices unlikely. glutன்றது எக்ஸஸ், சர்ப்ளஸ் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ குளோபல் லெவலில் வந்து இந்த லாக்டவுன் இந்த கொரோனா வைரஸ்னால ஆயில் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு ப்ரைஸ்லாம். பிகாஸ் ஏன்னா கன்சியூமர் எதுவும் இண்டஸ்ட்ரியெல்லாம் ரன் பண்ணுறதுனா ஆகலை. ஸோ எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் வந்து டிமாண்ட் ஆப்வியஸ்லி கம்மியாகிடுச்சு. ஸோ டிமாண்ட் கம்மியாகிறதுனால உங்களுக்கு வந்து யாரும் வாங்க முடியாது. ஸோ டிமாண்ட் கம்மினா யாரும் வாங்கலைன்னு அர்த்தம். ஸோ யாரும் வாங்கலை அப்படின்னா ப்ரைஸு மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருந்த இந்த ஆயில் எல்லாமே வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வாங்க ஆள் இல்லை அப்படின்னாலே ப்ரைஸ் எல்லாம் டவுன் ஆகிடும். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய வாங்கி வச்சுருக்காங்க ஸோ கம்மியான ப்ரைஸில் ஆயிலெலாம். பட் இருந்தாலும் அவங்க ஃபியூல் ப்ரைஸஸை கம்மி பண்ணலை. பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் எதுவும் கம்மியாகலை இந்தியாவில். ஏன் அப்படி ரீசன் அப்படின்னா பிகாஸ் அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணுற ஃபர்ஸ்ட் பேரால லாஸ்ட் லைன் படிங்க. Union government had taken a cautious and conscious decision to use the savings for welfare. ஸோ இந்த சேவிங்ஸ் எல்லாமே வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு டைவெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுனா ஸோ அவங்க வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு ஆயில் வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டில் ஃபியூல் ப்ரைஸ் வந்து பெட்ரோலோ டீசலோ குறையல. பிகாஸ் அந்த 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 சேவிங்ஸை வந்து அவங்க வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா 20 lakh crore அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எக்கானமிக் கேட்டகரியில் வரும் உங்களுக்கு. இது இந்தியன் எக்கானமிக் கேட்டகரியில் இது ஃபேக்ட்ஸ் எதுவும் கிடையாது. பட் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த கான்செப்டை நேம் தெரிஞ்சுக்கணும். இந்த எக்கானமிக் கொஸ்டின் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் ரிலவெண்ட்டாக இருக்கும், மெயின்ஸுக்கும் ரிலவெண்ட்டாக இருக்கும். குளோபல் லெவலில் வந்து ஃபியூல் பயங்கர டவுனாக இருக்குது. பட் ஸ்டில் இந்தியாவில் ஏன் வந்து ஃபியூல் ப்ரைஸ் டவுன் ஆகலை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் அனாலிட்டிக்கலாக கேட்கலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காது, அனாலிட்டிக்கலாக இருக்கலாம். அதே மாதிரி மெயின்ஸில் நம்ம வந்து எஸ்ஏ டைப் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃப்ரேம் பண்ணும் போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 4ல லாஸ்ட் ஜமீன்தார் ஆஃப் சிங்கம்பட்டி நோ மோர். என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் ஜமீன்தார், அந்த பரம்பரையில் வந்து லாஸ்ட் ஜமீன்தார் வந்து இப்போ இறந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூபிஎஸ்சியில் வந்து இது வந்து ஹிஸ்ட்ரி பேஸ்டு கொஸ்டினாக கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த ஜமீன்தாரி சிஸ்டம்ன்றது வந்து இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கவர்னர் ஜெனரல் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க என்டையர் இந்தியாவையும். ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு கவர்னர் ஜெனரல் வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைப்பில் வந்து அது யாருக்கு ஹிஸ்ட்ரியை வந்து, ஸோ இதை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து எந்த கவர்னர் ஜெனரல் ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம் கொஸ்டின்ஸ்லாம். இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே கேட்கலாம். லாஸ்ட் ஜமீன்தாரி வந்து ஜமீன்தார் யார் அப்படின்னு கேட்கலாம், எந்த இடத்துல இருந்தாங்கன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபேக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஜமீன்தார் ஆஃப் சிங்கம்பட்டி அவர் பேர் ஃபேக்ட், அவர் எங்கே இருக்காரு அது செகண்ட் ஃபேக்ட். அப்புறம் வந்து அதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, பிஃபோர் த ஃபார்மல் அபலிஷ்மெண்ட் ஆஃப் ஜமீன்தார் சிஸ்டம் ஹி பிகேம் தி ஜமீன்தார் ஆஃப் சிங்கம்பட்டி. ஸோ நான் என்ன சொன்னேன், ஒன் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஜமீன்தாரி சிஸ்டத்தை. நெக்ஸ்ட் வர்ற கவர்னர் ஜெனரல் வந்து இந்த சிஸ்டத்தை சரியில்லைன்னு சொல்லிட்டு அபலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அபலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இவர் வந்து ஜமீன்தார் ஆயிருக்காரு. ஸோ ஜமீன்தார்னா என்ன அப்படின்றத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ். ஸோ இதை பற்றின இது வந்து ஜியாகிரஃபி பேஸ்டு கொஸ்டினாக நம்ம கேட்கலாம். ஸோ களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அதில் இருக்கிற ஸ்பீஷீஸ்னால் அதில் இருக்கிற வனவிலங்குகள் வந்து அதை பற்றின கேட்கலாம். எந்த இம்பார்ட்டண்ட்டான வளங்கள் அதில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத பற்றி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஜியாகிரஃபி பேஸ்டு கொஸ்டின்ஸாகவும் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஃபேக்ட். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்ட். ஒன்று வந்து ஜமீன்தாரி சிஸ்டம்ன்ற ஒரு ஃபேக்ட் இருக்குது இதில். நெக்ஸ்ட் வந்து களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ்ன்றது 2 ஃபேக்ட். பேஜ் நம்பர் 5ல there are 2 topics. One is Indian Air Force's second LCA squadron to spread its wing from Sulu tomorrow, and another one is virtual courts to be set up for trying petty offences. Indian Air Force's second LCA squadron to spread its wing from Sulu tomorrow. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரியில் வரும். அண்ட் கான்செப்ட் வந்து செகண்ட் LCA ஸ்குவாட்ரன் தான் இதில் கான்செப்ட். இதில் LCA அப்படின்றது வந்து லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட், டிஃபென்ஸ் ஏர்க்ராஃப்ட். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அது ஸோ அதோட நேம் வந்து தேஜாஸ். ஸ்குவாட்ரான்றது ட்ரூப்னு சொல்லலாம், இல்லை ஸ்குவாட்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஃபர்ஸ்ட் LCA ஸ்குவாட், விச் மீன்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஃபர்ஸ்ட் இந்த LCA ட்ரூப், அதுவும் வந்து சூலூரில் தான் இருக்குது. இப்போ செகண்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சூலூரில் தான் இருக்குது. சூலூருன்றது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்குவாடானோட பேர் வந்து ஃப்ளையிங் டேகர்ஸ். இப்போ ஃபார்ம் பண்ண செகண்ட் ஸ்குவாடானோட பேர் வந்து ஃப்ளையிங் புல்லட்ஸ். ஸோ ரொம்ப கன்சைஸாக பார்க்கணும் அப்படின்னா, வாட் இஸ் தேஜாஸ், வாட் இஸ் LCA, அண்ட் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ரான், வாட் இஸ் செகண்ட் ஸ்குவாட்ரான். What is Southern Air Command? Because Sulur comes under second Southern Air Command. இது வரைக்கும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் டாபிக் இந்த 5th பேஜ் வந்து virtual courts to be set up for trying petty offences. பெட்டி அஃபென்சஸ்னா வந்து ரொம்ப சிம்பிளான அஃபென்சஸ்ன்னு அர்த்தம். விர்ச்சுவல் கோர்ட்டுன்றது வந்து கோர்ட்டு.
எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் இது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்டு விர்ச்சுவல் கோர்ட். இந்த விர்ச்சுவல் கோர்ட் வந்து நார்மல் ஃபிசிக்கல் கோர்ட்டோட, ஃபிசிக்கல் கோர்ட் மீன்ஸ் கோர்ட் ஃபிசிக்கலாக இருக்கு இல்லையா, ஸோ அதோட பேர்டன் வந்து குறைக்குது. இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு ரொம்ப லெவன்த்து ரொம்ப கம்மி தான். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். விர்ச்சுவல் கோர்ட்ஸ் பெனிஃபிட் ஆகிற விர்ச்சுவல் கோட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த விர்ச்சுவல் கோட் would eliminate the necessity for mobile courts in the city and ensure seamless online payment of fines imposed for violation of road traffic rules. The last paragraph is ரொம்ப important. Virtual courts will reduce the footfall in the regular courts as the accused may not visit the court to plead guilty. So இந்த சின்ன சின்ன குற்றம் பண்ணவங்க, டிராஃபிக் வயலேஷன், இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு நேரடியாக போகணும்னு அவசியம் கிடையாது. The burden of regular courts will be reduced and many judicial officers can be deputed for hearing other important cases. இது வந்து இந்தியன் பாலிட்டி கேட்டகரியில் வரும். அண்டு கான்செப்ட்னு வந்து கான்செப்ட் நேம் வந்து விர்ச்சுவல் கோர்ட். ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8. இதில் அகெயின் டெலிபரேஷன்ஸ் ஆன் டு என் டென்ஷன்ஸ் ஆன் த எல்ஏசி. இது வந்து பேஜ் நம்பர் 1ஓட கண்டினியூஷன் இருக்குது. இதில் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும், இதில் இந்த ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்குது இந்த பேஜில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி பேஸ்டு கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து அந்த தேர்ட் பேரா பாருங்க, சாண்ட்விச் பிட்வீன் தி ஸ்ட்ராட்டஜிக் காரகோரம் அண்ட் சாங் சென்மோ ரேஞ்சர்ஸ் கால் செங்வாங் ரின்சன் சேது. ஸோ அந்த கால் செவாங் ரின்சன் சேதுன்றது இது இட்ஸ் எ பிரிட்ஜு. இதை வந்து எங்கே இந்த பிரிட்ஜு வந்து எந்த ரேஞ்சு, இந்த 2 மலைகளில் கட்டியிருக்காங்க, ரேஞ்சஸ் சொல்லலாம். காரக்கோரம் ரேஞ்சு, இன்னொரு ரேஞ்சு வந்து சாங் சென்மோ ரேஞ்ச். ஸோ காரக்கோரம், சாங் சென்மோ ரேஞ்ச், இந்த 2 ரேஞ்சையும் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இது வந்து இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 14,650 feet ஹைட். இது இட் இஸ் பில்ட் பை பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கான்செப்ட் நேம் வந்து கால் செவாங் ரின்சன் சேது. பேஜ் நம்பர் 9ல் டாபிக் நேம் வந்து இந்தியா ஹேஸ் பிகம் மோர் ரிசைலண்ட் டு டிஸ்ரப்ஷன் இன் க்ரூட் சப்ளைஸ்ன்னு இருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி பேஜ் 1லேயும் நம்ம பார்த்துட்டோம். இந்த டிஸ்பைட் கிளட் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ சேம் டாபிக் தான் இது. அதை வந்து மினிஸ்டர் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் மட்டும் பார்த்துங்க, சப்போர்ட்டிவாக இருக்கிறது. ஃபைனலி பேஜ் நம்பர் 14. இதில் லாஸ்ட் கார்னரில் கேரளா டீம் நீட்ஸ் சில்வர் ஃபிஷ் இன் வேளாங்கண்ணி. இதில் கான்செப்ட் நேம் வந்து புன்டியஸ், அந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து. தென் வந்து இது என்ன கேட்டகரியில் வரும்னா என்விரான்மெண்டல் கேட்டகரியில் வரும். இது இந்த ஃபிஷ் புன்டியஸ் பற்றி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஃபிஷ் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. ஸோ இதோட ஃபேமிலி நேம் வந்து சைப்ரினிடே. இந்த ஃபிஷ்ஷு ஐடென்டிஃபைட் அண்ட் நேம்டு பை மேத்யூஸ் பிளமோட்டில். அவர் வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி. சைஸ் வந்து இதோட சைஸ் வந்து 7 centimeter. It is also locally known as Paral in Kerala and Kende in Tamil Nadu.